சென்னை ராயப்பேட்டையில் சரித்திர பதிவேடு குற்றவாளி மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். டிபி சத்திரம் சரித்திர பதிவேடு குற்றவாளி ரோஹித் ராஜ் என்பவர் தப்ப முயன்ற போது போலீசார் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? டிபி சத்திரம் சரித்திர பதிவேடு குற்றவாளியான ரோஹித் ராஜ் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. குறிப்பாக கொலை வழக்கு உட்பட அவர் மீது நிறைய அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில தொடர்ச்சியாக இந்த கையெழுத்திடாமல் தலைமறைவாக இருக்கக்கூடிய ரவுடிகளை பிடிக்குமாறு சென்னை காவல் ஆணையர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதன் அடிப்படையில சேத்துப்பட்டு வழக்கு ஒன்றுல நேற்று இரவு ராயப்பேட்டை போலீசார் ரோஹித் ராஜை கைது செய்ததாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட அவரை ராயப்பேட்டை பகுதி அருகே அழைத்து சென்ற போது திடீரென போலீசார் பிடியில் இருந்து அவர் தப்பிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென போலீசார் அவர் துப்பாக்கியை எடுத்து ரோஹித் ராஜின் காலில் சுட்டு அவரை பிடித்ததாக தெரிகிறது. உடனடியாக காலில் காயமடைந்த ரோஹித் ராஜை அருகில் இருக்கக்கூடிய KMC மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தற்போது சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஏற்கனவே இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை தொடர்ந்து யார் எல்லாம் ரவுடிகள், சரித்திர பதிவேடு ரவுடிகள் A கேட்டகரி, B, C என அனைத்து வகைப்படுத்தப்பட்டு யாரெல்லாம் தலைமறைவாக இருந்து வருகின்றனர், நீதிமன்ற ஆணைப்படி அனைவரையும் கைது செய்யும் நடவடிக்கையில தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில இந்த C கேட்டகரி ரவுடியான தற்போது ரோஹித் ராஜையும் பிடித்து சென்ற போது இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. இது தொடர்பாக போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் எப்படி தப்பி சென்றார், காவலில் இருந்து எப்படி தப்பி சென்றார் என்பது தொடர்பான முழு விவரங்களையும் தற்போது உயர் அதிகாரிகள் கேட்டு பெற்று வருகின்றனர். மேலும் அவர் லேசான காயம் மட்டுமே காலில் அடைந்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த ராயப்பேட்டை பகுதியில இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.